Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 799 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஜெர்மா 66 கோட்டையில இருக்க நம்ம சஞ்சயை காட்டுறாங்க. அவன் தனியா நின்று அவன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா ரீச்சு அங்க வந்துருவான். நம்ம பையலுக்கு இப்ப யாருகிட்டையும் பேச சுத்தமா புரியல. ஆனா இருந்தாலுமே ரீச்சு நல்லா தான் பேசுவா. என்ன இருந்தாலும் நீ என்னோட சின்ன தம்பி தங்க கம்பி, உன்னை நினைச்சு எனக்கு கவலைங்கிற மாதிரி பேசுவா. அது அவனுக்கு இன்னுமே கடுப்பாகும். ஏன்னா அத்தனை பேரும் தூக்கி போட்டு மிதிக்கும் போது இழிச்சுக்கிட்டு போனவ இப்ப மட்டும் தம்பி கம்பியா அம்பின்னு வந்து நின்றுட்டு இருக்கத பாத்தீங்களா? இதுல வேற இச்சிஜியும் நிச்சியும் நாளைக்கு வரானுங்களாமா. அவனுங்க தான் மெயின் கல்பிரிட்டு. எப்பா பார்த்தாலும் நம்ம பயல படுக்க போட்டு மிதின்னு மிதிச்சு அவன் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே நொறுக்கி அவனை ஒரு தம்பியாவே அவனுக்கு ட்ரீட் பண்ணல. அந்த லூசு பயலுக்கு தான் அப்படி இருக்கானுங்க. அட்லீஸ்ட் அவங்க அப்பாவாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு சஞ்சி இவங்க கூட இருந்திருப்பான். ஆனா இல்லையே, இதுல வேற 13 வருஷம் கழிச்சு இவங்க ஃபேமிலி ஒண்ணு கூடுதாமா. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு பிக் மாமோட அந்த ஹோல் கேக் சாட்டுக்கு போய் அங்க இருக்க எல்லாத்தையும் இவங்க ஃபேமிலியோட போய் மீட் பண்ண போறாங்க. அட அப்படி போய் மீட் பண்ணா எக்கேடோ கெட்டு தொலையட்டும் நாய்கேன்னு விட்டுட்டு வந்துடலாமே. இவனுக்கும் புட்டிங்குக்கும் என்கேஜ்மெண்ட் செரிமோனி நாளைக்கு தான் நடக்க போகுது. அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப பாத்துக்கடா கண்ணான்னு சொல்லிட்டு போவா. இவ ஒருத்தி நொய்யின்னு சொல்லிட்டு மூணை பாப்பான். பார்த்தா அப்ப ஒரு பட்டர்ஃபிளை சுதந்திரமா பறந்து நம்ம சஞ்சியோட விரல வந்து உட்காரும். அப்ப அவன் கையில போட்டிருக்க விலங்க பார்த்து ஷாக் ஆவான். உடனே அந்த பட்டர்ஃபிளையும் பறந்துரும். அதாவது நம்ம பையன் இப்ப சுதந்திரமா இல்ல அப்படிங்கறத இப்படி இன்டைரக்டா சொல்றானு. அவனும் அதை பத்தி பெருசாலாம் கவலைப்படல. நாளைக்கு போய் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல போறோம் அவ்வளவுதானு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிகரெட்டை ஊதிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த செடியூசிங் வுட்ஸ்ங்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ள சண்டை போயிட்டு இருந்துச்சுல, அந்த சண்டையை தான் காட்டுறாங்க. லூஃபி விடுறதா இல்ல. அவனோட ஹாக்கி பவர் எடுத்து கண்ணா பின்னான்னு அவனை போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பான். இவன் என்னதான் அடிச்சாலும் அவன் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தட்டுத்துக்கிட்டே தான் இருப்பான். கோர்ஸுக்கு பின்னாடி வேணா ஒட்டஞ்சு தெரியும். ஆனா அவன் கையில வச்சு தடுக்கிறானே பிஸ்கெட்ஸ், அதுக்கு மட்டும் எதுவும் ஆகாது. அதுக்கப்புறம் அவன் லூஃபிய கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து நம்ம பையன் தப்பிக்கிறதுக்குள்ள படாத பாடுபடுவான்னு வைங்க. அதுலயும் அவன் 2-3 கத்தியை சேர்த்து வச்சு அடிச்சதுல அங்க இருந்து தெரிச்சு போய் தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்ட போய் விழுவான். இவங்க சண்டையை பார்த்துட்டு அங்க இருக்க மரம் எல்லாம் ஆடி போயிரும். அடேங்கப்பா இப்படி ஒரு அட்டாக் ஆனு. அண்ட் இப்ப அந்த கிராக் மாட்டையும் லூஃபியை நோக்கி இப்ப வந்துகிட்டு இருக்கான். எப்படியும் இவனுங்க சண்டை போறாங்கிற பேர்ல இங்க இருக்க எல்லாத்தையுமே நாசம் பண்ணி கொல்லத்தான் போறானுங்க. அதனால எஸ்கேப் ஆயிடுவோன்னு அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குங்க. அப்படி உசுர காக்க மொத்த ஃபாரஸ்ட்டுமே ஓடும் போதுதான் ஒரே ஒரு பூ மட்டும்தான் யோசிச்சு, அட வீணா போன விலங்கா வெட்டிகளா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இங்க இருந்து தப்பிச்சு ஓனீங்கன்னா இது செடியூசிங் வுட்ஸ், இது நம்ம இடம், நம்ம தாண்டா இங்க இருந்து எவனை தப்பிக்காம பாத்துக்கணும். நம்மளே தப்பிச்சோன்னா அப்ப இந்த இடத்தை எவன்டா பாத்துக்குவா? விளக்கணைகளா, நமக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கடா, ஏன்டா சீனை வாங்குறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்குமே புரிய வருது. அட ஆமா இல்ல, இது நம்ம இடம் தானே, நம்ம தானே பாத்துக்கணும்னு லூஃபி இருக்க இடத்த அப்படியே மொத்தமா பிளாக் பண்ணி ரவுண்ட் கட்டிடுவாங்க. இங்க நம்ம பையன் நல்லா அடி வாங்கிட்டு பயங்கரமா மூச்சு வாங்குவான். அட அவன் வரதுக்கு லேட் ஆகும், இன்னொரு 5 நிமிஷம் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நான் உன்னை விட மாட்டேன்னு மறுபடியும் செகண்ட் கியர் எடுத்துக்கிட்டு ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு கேட்லிங் பஞ்ச வைப்பான். எப்படியும் அவனோட அட்டாக்கு பவரா தான் இருக்குன்னு சொல்லி பிஸ்கெட்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ண உடனே அந்த ஷீல்டை உடைக்க முடியல. ஆக்சுவலா பிஸ்கெட்னாலே பொட்டுன்னு போயிடும். அதை எப்படி இவன் ஷீல்டா வச்சிருக்கான்னு தான் ஒன்னும் புரியல. சரி ஏதோ வச்சு தடுக்கிறான்னு வைங்க. லூஃபியை விடாம அடிக்கிறேன்னு அவன் பாட்டுக்கு குத்திக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஷீல்டை வச்சு லூஃபியை அப்படியே தள்ளிக்கிட்டே போய் கடைசியில அங்க ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அந்த செவுத்துல வச்சு ஒரே இடி. அவ்வளவுதான் பையன் அங்கேயே பிளாட்டு. அதான் அடிச்சு மட்டும் பண்ணிட்டான்ல, மறுபடியும் 4 குத்து குத்தலாம் இல்ல 4 கத்து கத்தலாம். அதை விட்டுட்டு சஞ்சி வந்து வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் இதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அவனை விட்டுட்டு கிளம்புற வழியா பாரு. அவன் அந்த மைட்டி கிங்டத்துக்கே பிரின்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வேற லெவல்ல இருக்க போறான். உனக்கும் அவனுக்கும் ஏணிப்படி வச்சா கூட எட்டாது அப்படின்னு சொல்லி அவனோட ஷீல்டை வச்சு லூஃபியை ஒரே அமுக்கு. சாதாரணமாவே அதை எதுவும் பண்ண முடியல, இதுல இப்படி வேற வச்சு அமுக்கினவன அவனால சுத்தமா அசைய முடியல. உன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாக போகுது, அவனுக்கு வந்து விஷ் பண்றதை விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு போகணும்னு சொல்ற. அவனோட வாழ்க்கையவே இப்படி நீ கெடுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா இல்ல நீ எல்லாம் ஒரு கேப்டனா? என்ன இருந்தாலும் நீ ஒரு லோ கிளாஸ் பைரட் தானே, உனக்கெல்லாம் சஞ்சய் கிடைக்க மாட்டான். அவன் மாளிகையில வாழ வேண்டியவன் அப்படி இப்படின்னு லூஃபியை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறியேத்தி விட்டுட்டு இருப்பான். சும்மா இருந்திருந்தா கூட 4 அடி வாங்கியிருப்பான் பஞ்சாயத்துல. இதுல இப்படி வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கானா. சுத்தி இருக்க அந்த மரம் செடி கேக்குங்க அதுங்க எல்லாமே லூஃபி மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஜாலியா அவனை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனுஷன் கீழே விழுந்துட்டான்னா அவனை உடனே கேவலமா பேசுறது ரேஸ்கல். என்ன இருந்தாலும் அவன் ஒரு லோ கிளாஸ் பைரட் தானே, அப்படி இப்படின்னு வாயில வந்ததெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. லூஃபி என்ன பண்ணிடுவான், கஷ்டப்பட்டு அவன் கையை வெளியே உருவி மசுல் பலூன்னு சொல்லி அப்படியே பயங்கரமா காத்த ஊதுவான். பட்டால்னு வெடியும். இவ்வளவு நேரமா அமைதி பிடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வருவான். என்ன
என்னடான்னு பார்த்தா பையன் இப்போ 4th இயரை எடுத்துட்டான். பவுன்ஸ் மேன் இந்த கியர்ல தானே டோஃப்ளமிங்கோவையே போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்தான். இப்ப இவனையும் போட்டு பொளக்க போறான் போங்க. ஆனா அந்த ஜென்டில்மேன் அந்த விஷயம் தெரியாம என்ன மேன் காமெடி பண்ற, இந்த கெட்டப்ல வந்து என்னை அடிச்சு ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியா? ஒரு குண்டூசி இருந்தா போதாது ஒரு சொருகி காத்த புடிங்க விட. என்ன இருந்தாலும் நீ ஒரு பலூன் தானே. நீ எப்படி ஊரத்துக்கு மாறினாலும் நான் உன்னை இப்படித்தான்டா சொல்லுவேன். நீ ஒரு லோ கிளாஸ் பைரட், எதுக்கு ஆக மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. உன் ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே லூஃபிக்கு செம வெறியாயி அப்படியே ஒரு ஜம்ப போட்டு சும்மா மின்னல் வேகத்துல வருவான். இவ்வளவு வேகமா வருவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பையன் வந்த வேகத்துல கம் கம் காங்குன்னு சொல்லிட்டு கையை ஓங்குவான். உடனே இவரு பிஸ்கெட்ஸ் எல்லாம் லைனா அடிக்கி ஷீல்டா வைக்கிறாராமா. ஒரே அடிதான், பிஸ்கெட் பிச்சுக்கிட்டு போய் உள்ளுக்குள்ள கையை இறங்கிரும். ஆங்கின அடியில அங்க இருந்து பறந்துருவான்னு வைங்க. சுத்தி இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மரம் எல்லாமே ஆன்னு வாய பறந்துரும். ஏன்னா இது வரைக்கும் அந்த எடுபட்ட பையன் அடி வாங்கி இவங்க பார்த்ததே இல்லை. மொதல் டைம் கிராக்கரையே ஒருத்தன் கிராக்க போட்டிருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்குது. அப்படியே வாய பறந்துகிட்டு ஆடி போய் வீதியில லூஃபிய பார்ப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே குதிச்சுக்கிட்டே சொல்லுவான். அவன் குதிக்கிறத நீங்க வேணா யூடியூப்ல லூஃபி பவுன்ஸ் மேன் சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சவுண்டும் நல்லா இருக்கும், அவன் குதிக்கிறதும் நல்லா இருக்கும். அப்ப லூஃபி தெளிவா சொல்லிடுவான், என்னதான் சஞ்சி ஹாப்பியா இருந்தாலும் அவனுக்கு திரும்ப வர இஷ்டம் இல்லாட்டியும், ஏன் அவனுக்கு எங்களை பத்தி பேச பிடிக்காட்டியும் கூட அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு கொலை வெறியில சொல்லுவான். அட ஏன் அவனுக்கு அவ்வளவு காண்டுனா, இடையில சஞ்சிய கொஞ்சம் மட்டமா பேசிட்டான். அதாவது அவன் ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய ஆள் தான், ஆனா இப்ப புட்டிங்க கல்யாணம் பண்றதுனால தான் அவன் வேற லெவலுக்கு போறானாமா. அப்படின்னா இவங்க தான் பெரிய ஆளுங்க, இவங்களோட இருந்தா மட்டும்தான் அவன் பெரிய ஆளு, இல்லன்னா சப்ப பீஸுங்கிற மாதிரி அவனை கொஞ்சம் இன்டைரக்டா அவன் பேசின உடனே அவனுக்கு கடுப்பாயிருச்சு. அதானே நம்ம பையில பேசினா கூட கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். சஞ்சியை பத்தி பேசிட்டான்ல, எப்படி விடுவான்? அதான் இந்த அடி. இதுக்கப்புறம் நம்ம பையன் இவனை காலி பண்ணிட்டு நேரா பிக் மாமா போய் மீட் பண்ணானா, இல்ல இந்த பிஸ்கெட் மண்டையன் வேற ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். டாடா.